வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் C2C அட்வான்ஸ் சிஸ்டம் லிமிடெட் ஐபிஓ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த கம்பெனியோட டீடைல்ஸ் செக் பண்ணா அவங்களோட வெப்சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா விசிட் பண்ணிக்கோங்க. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட கஸ்டமர்ஸ் அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணோம் அப்படின்னா சோ அவங்களோட கஸ்டமர்ஸா யார் யார் இருக்காங்க அப்படின்னுட்டு அந்த டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல வியூ பண்ணிக்க முடியும். ஸோ இது இல்லாம உங்களுக்கு நிறைய எந்த டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் அவங்களோட வெப்சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. சோ என்ன ரீசன்னா அவங்க ஒவ்வொரு அப்டேட்டும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க ஒன்ஸ் இந்த கம்பெனியோட ஐபிஓ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அதை செக் பண்ணிக்கோங்க. சோ நம்மளோட ஆஞ்சல் ஒன் புரோக்கிங்ல iTrade பிரைம் அக்கௌண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எல்லாரும் ஓப்பன் பண்ணிருப்பீங்க. ஆட் வேல்யூ அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். சோ நார்மலா நீங்க ஈக்விட்டில ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பர் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா 20 rupees brokerage இருக்கும். பட் இதுல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்றப்ப உங்களுக்கு 10 rupees வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு brokerage வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். சோ அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சார்ஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சோ எதனால இந்த அக்கௌண்ட் உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு 10,000 rupees brokerage கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்ற மூலமா உங்களுக்கு ஒரு 5,000 rupees brokerage அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா சேவ் ஆகும். சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறேன். சோ இந்த ஆஃபர் நமக்கு எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு தெரியல. இதோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஓபன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சோ இந்த கம்பெனியோட ஐபிஓ டீடைல்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இது ரீட் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ ஓப்பனிங் டேட் November 22, 2024 அன்னைக்கு இந்த கம்பெனியோட ஐபிஓ ஓப்பன் ஆகி November 26, 2024 அன்னைக்கு இந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆகுது. இந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 10 rupees per ஷேரா இருக்கு. பிரைஸ் பேண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப லோயர் பேண்ட் 214 rupees ஆகும், அப்பர் பேண்ட் 226 rupees ஆகும் பர் ஷேர் வந்து இருக்கு. லார்ஜ் சைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 600 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இந்த கம்பெனியோட டோட்டல் இஷ்யூ சைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 99 crores வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஃப்ரெஷ் இஷ்யூ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 99 crores வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. இந்த கம்பெனி லிஸ்டிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப NSE SME IPO வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி லிஸ்டட் ஆகுது. இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் ப்ரீ இஷ்யூ எவ்வளவு, போஸ்ட் இஷ்யூ எவ்வளவு அப்படின்ட்டு அதோட வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த கம்பெனியோட ஐபிஓ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இந்த கம்பெனியோட ஐபிஓ ரீட்டைல் ட்ரேடருக்கு 35% வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூ பண்றாங்க. அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கும். HNI கேட்டகரிக்கு 15% வந்து பாத்தீங்க அப்படின்னா இஷ்யூ பண்றாங்க. இந்த கம்பெனியோட பைனான்சியல் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2022 இருந்து 24 வரைக்கும் இருக்க டேட்டாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதுல அசெட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2022 கம்பேர் பண்றப்ப 23ல வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 24ல ரொம்பவே அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அசெட் வைஸ் கம்பெனி நல்லாவே க்ரோத் ஆயிருக்கு. ரெவன்யூ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2022 கம்பேர் பண்றப்ப 23ல இன்க்ரீஸ் ஆகி 24 வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இந்த அசெட் வைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப சரி, ரெவன்யூ அப்படின்னு நம்ம பாக்குறப்பையும் 2023க்கும் 24க்கும் வந்து பாருங்க எவ்வளவு ப்ராஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. சோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2022ல வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கு, 23ல இன்க்ரீஸ் ஆகி அகைன் 24ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணிருக்காங்க. சோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் கம்பெனி நல்லாவே க்ரோத் ஆயிருக்கு. நெட்வொர்த் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2022 கம்பேர் பண்றப்ப 23ல இன்க்ரீஸ் ஆகி அகைன் 24ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா க்ரோத் ஆயிருக்கு. சோ 2024ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவராலாவே நல்ல growth வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. சோ கேஷ் ஃப்ளோ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2023 கம்பேர் பண்றப்ப 24 வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் போரிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2022 கம்பேர் பண்றப்ப 23ல வந்து பாத்தீங்கன்னா அதோட கடன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 24ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கடன் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இது வரைக்கும் நம்ம பார்த்த வேல்யூஸ் எல்லாமே அமௌண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லாக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த கம்பெனியோட ஐபிஓ நீங்க அப்ளை பண்ணி கிடைச்சிருக்கா இல்லையா அப்படின்னு லிங்க் டைம் இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க செக் பண்ணி உங்களோட ஐபிஓ டீடைல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். சோ ஐபிஓ ஓப்பனிங் டேட் November 22, 2024, ஐபிஓ க்ளோசிங் டேட் November 26, 2024, பேசிக் அலாட்மெண்ட் November 27, 2024. இந்த ஐபிஓ நீங்க அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ரீஃபண்ட் வந்து November 28, 2024 அன்னைக்கு உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். டிமேட் அக்கௌண்ட் கிரெடிட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப November 28, 2024 அன்னைக்கு ஷேர் ஐபிஓல உங்களுக்கு கிடைச்சிருந்தது அப்படின்னா உங்களோட டிமேட் அக்கௌண்ட்ல ஆட் ஆயிரும். லிஸ்டிங் டேட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப November 29, 2024 அன்னைக்கு இந்த கம்பெனி லிஸ்டட் ஆகுது. இந்த கம்பெனியோட ஐபிஓ நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா November 26, 2024 5 PM முன்னாடி இந்த கம்பெனியோட ஐபிஓ நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இந்த கம்பெனியோட ஐபிஓ ரீட்டைல் கேட்டகரி ஒரு லாட் தான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். இதுக்கு ஷேர்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 600 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ண முடியும். இதுக்கு அமௌண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 1,35,600 rupees நமக்கு தேவைப்படும். மேக்ஸிமமும் ஒரே லாட் தான் அப்ளை பண்ண முடியும். சோ இதுவே நீங்க HNI கேட்டகரியில அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 2 லாட் அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஷேர்ஸ் 1200 ஷேர்ஸ் வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு அமௌண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2,71,200 rupees நமக்கு தேவைப்படும். இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர் ஹோல்டிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ப்ரீ இஷ்யூ அப்ப 56.52% கம்பெனி கிட்ட இருக்கு. போஸ்ட் இஷ்யூவோட வேல்யூ வந்து மென்ஷன் பண்ணல. சோ இந்த கம்பெனியோட ஃபயர் ரேட்டிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஃபயர் ரேட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா லிஸ்டிங் கெயின் இந்த கம்பெனில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கலாம்.
இந்த கம்பெனியோட ஐபிஓ கிரே மார்க்கெட் பிரீமியம் 14/11/2024 இருந்து ட்ரேட் ஆகுது. ஐபிஓ பிரைஸ் 226. அன்னைக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம் 200 ருபீஸா இருந்தது. எஸ்டிமேட்டட் லிஸ்டிங் பிரைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 426 வந்து பாத்தீங்க அப்படின்னா லிஸ்டர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பர்சன்டேஜ் வைஸ் 88% வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அப்சைட்ல ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணிட்டு இருக்குது 15/11/2024. ஐபிஓ பிரைஸ் 226, கிரே மார்க்கெட் பிரீமியம் 220 ருபீஸா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்டிமேட் லிஸ்டிங் பிரைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 446 ருபீஸா இருக்கு. பர்சன்டேஜ் நம்ம பாக்குறப்ப 97% வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அப்சைட்ல ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் பிரீமியம் 15 அன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ஐபிஓ ஓப்பனிங் டேட் November 22. ஸோ இதோட கிரே மார்க்கெட் பிரீமியம் இன்னும் இன்க்ரீஸ் ஆனது அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டிசிஷன்ல தான் இருக்கேன். ஸோ நம்மளோட யூடியூப் சேனல்ல நம்ம கொடுக்குற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனல் பாத்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படிங்கிறது நிப்டியோட ஃபிளக்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். ஐபிஓ லிஸ்டிங் டேட் கூட நம்ம அப்ளை பண்றோமா இல்லையா அப்படின்ட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்றேன். நம்மளோட ரெஃபரன்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ற கிளைண்ட்ஸ்க்கு மட்டும் அந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா நான் கைடன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இந்த அக்கௌண்ட் நீங்க ஓப்பன் பண்ண அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அந்த லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் ஏ கிரேட் டே கைஸ்.